இதில் வைகாரிகத்தில் நின்றும் ஸ்ரோத்ர த்வக் சக்ஷு ஜிஹ்வா கிராணங்கள் என்கிற ஞானேந்திரியங்கள் ஐந்தும் வாக் பாணி பாத பாயு உபஸ்தங்கள் என்கிற கர்மேந்திரியங்கள் ஐந்தும் மனசு ஆகிற 11 இந்திரியங்களும் பிறக்கும். அதுக்கு அடுத்த சூத்திரம் சொல்ல தெரியுமா? பூதாதியில் நின்னும் சப்த தன்மாத்திரை பிறக்கும். இதில் நின்னும் ஆகாசமும் ஸ்பர்ஷ தன்மாத்திரையும் பிறக்கும். இதில் நின்னும் வாயுவும் ரூப தன்மாத்திரையும் பிறக்கும். இதில் நின்னும் தேஜஸும் ரச தன்மாத்திரையும் பிறக்கும். இதில் நின்னும் அப்பும் கந்த தன்மாத்திரையும் பிறக்கும். இதில் நின்னும் பிருத்திவி பிறக்கும். இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? தெரியாது இல்லையா? தெரியாது சுவாமி. இதிலிருந்துதான் லோகமே உற்பத்தி ஆகுது. லோகமே பூதாதி, பூதாதின்னா அகங்காரம், சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம், 3 அகங்காரங்கள் இருக்கு. அந்த 3 அகங்காரம் தான் பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் உருவாகுது அப்படின்னு தெரிவிக்கிறார். இது தத்துவத்திரயத்துல சொல்லப்படுகிறது. இவை இவை கூடினான் அல்லாது இவை கூடினால் அல்லது காரியகரம் அல்லாமையாலே ஓடினால் அல்லது காரியகரம் அல்லாமையாலே மண்ணையும் மணலையும் நீரையும் சேர்த்து ஒரு திரவியமாக்கி சுவரிடுவாரை போலே ஈஸ்வரன் இவற்றையெல்லாம் தன்னினை சேர்த்து ஓரண்டமாக்கி அதுக்குள்ளே சதுர்முகனை சிருஷ்டித்தருளும். தியாகமாவது உக்தோபாயங்களை அனுசந்தித்து சுக்திகையிலே ரஜத புத்தி பண்ணுவாரை போலேயும் விபரீத திசாகமனம் பண்ணுவாரை போலேயும் அனுபாயங்களிலே உபாய புத்தி பண்ணினோம் என்கிற புத்தி விசேஷத்தோட தியஜிக்கை. இது தத்துவத்திரயமா மூச்சுப்படியா ஸ்ரீவத்சன பூஷணமா? தத்துவத்திரயம் சுவாமி. இல்லம்மா, இது மூச்சுப்படி கொண்ட புரியுது. சரி, பரவாயில்ல. இப்ப ஸ்ரீவத்சன பூஷணத்துல கேட்கிறேன். இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தால் சிறையிறந்தவள் ஏற்றம் சொல்லுகிறது. மகாபாரதத்தால் தூது போனவன் ஏற்றம் சொல்லுகிறது. இது எங்க இருக்கு? ஸ்ரீவத்சன பூஷணத்துல 5வது சூத்திரம் இது. சரி, பரவாயில்ல. அறியாத அர்த்தங்களை அடைய அறிவித்து ஆச்சாரிய கிருத்தியத்தையும் புருஷகார கிருத்தியத்தையும் உபாய கிருத்தியத்தையும் தானே ஏறிட்டுக் கொள்ளுகையாலே மகாபாரதத்தில் உபாய வைபவம் சொல்லித்தாயிற்று. பூகத ஜலம் போலே அந்தர்யாமிஸ்வம் ஆவரண ஜலம் போலே பரஸ்வம் பார்க்கடல் போலே வியூகம் திருக்கால் போலே விபவங்கள் அதிலே தேங்கின மடுக்கல் போலே அச்சாவதாரம். இவை இரண்டும் உண்டானால் ஆச்சாரியன் கை புகுந்தவாறே திருமந்திரம் கை புகுந்தவாறே ஈஸ்வரன் கை புகுந்தவாறே வைகுந்தமானகர் மத்தது கையதுவே என்கிறபடியே பிராபிய பூமி கை புகுரும். அந்த சத்தை பிராபண்ய காரியமான அனுபவம் இல்லாத போது குலையும். அது குலையாமைக்காக வரும் அவையெல்லாம் அவர்ஜனீயங்களுமாய்
பிராப்தங்களுமாயிருக்கும். ஆகையாலே பகவத் விஷய பிரவருத்தி சேரும். அவனை ஒழிய தான் தனக்கு நன்மை தேடுகையாவது ஸ்தனந்தய பிரஜையை மாதா பிதாக்கள் கையில் நின்னும் வாங்கி காத்துக்கனான ஆட்டுவாணியன் கையிலே காட்டிக் கொடுக்குமா போலே இருப்பதொன்னு. விபீஷணனை ராவணன் குலபாம்சரன் போல விபீஷணனை ராவணன் குலபாம்சரன் என்னான். பெருமாள் இக்ஷ்வாகு வம்சனாக நினைத்து வார்த்தை செய்தார். இப்படி சர்வ பிரகாரத்தாலும் நாசஹேத்துவான அகங்காரத்துக்கும் அதனுடைய காரியமான விஷய பிராவண்யத்துக்கும் விளைநிலம் தானாகையாலே தன்னை கண்டால் சத்ருவை கண்டால் போலேயும் வர்த்தகரான சம்சாரிகளை கண்டால் அவத்தை வர்த்தகரான சம்சாரிகளை அவற்றுக்கு வர்த்தகரான சம்சாரிகளை கண்டால் சர்ப்பத்தை கண்டார் போலேயும் அவத்துக்கு வர்த்தகரான சம்சாரிகளை கண்டால் அவத்தை வர்த்தகரான சர்ப்பத்தை கண்டார் போலேயும் அவத்துக்கு நிவர்த்தகரான ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் பந்துக்களை கண்டார் போலேயும் ஈஸ்வரனை கண்டால் பிதாவை கண்டார் போலேயும் ஆச்சாரியனை கண்டால் பசியன் சோத்தை கண்டார் போலேயும் சிஷ்யனை கண்டால் அபிமத விஷயத்தை கண்டார் போலேயும் நினைத்து அகங்கார காமங்கள் அனுகூல பக்கல் அநாதரத்தையும் பிரதிகூல பக்கல் பிராவண்யத்தையும் உபேட்சிக்கும் பக்கல் அபேட்சையை பிறப்பிக்கும் நன்றி. ஆத்ம குணங்கள் நம்மாலும் பிறராலும் பிறப்பித்துக் கொள்ளவல்லாது சதாச்சார பிரசாதம் அடியாக வருகிற பகவத் பிரசாதத்தாலே பிறக்கும் அத்தனை என்ன துணித்து தேக யாத்திரையில் உபேட்சையும் ஆத்ம யாத்திரையில் அபேட்சையும் பிராகிருத வஸ்துக்களில் யோகியதாவிருத்தியும் தேகதாரணம் பரமாத்ம சமாராதான சமாப்தி பிரதிபத்தி என்கிற புத்தி விசேஷம் தனக்கொரு கிளேஷம் உண்டானால் கர்மபலம் எண்ணாதல் கிருபாபலம் எண்ணாதல் பிறக்கும் பிரீத்தியும் சாதனத்துவ புத்தி நிவൃத்தியும் விலக்ஷணருடைய ஞானானுஷ்டானங்கள் வாஞ்சையும் உகந்தருளின் ஆதராதிசயமும் மங்கள சாசனமும் இதர விஷயங்களில் அருச்சியும் ஆர்த்தியும் அனுவர்த்தன நியதியும் ஆகார நியதியும் அனுகூல சகவாசமும் பிரதிகூல சகவாச நிவೃத்தியும் சதாச்சார பிரசாதத்தாலே வர்த்திக்கும்படி பண்ணிக்கொண்டு கோரப்படவன். இதெல்லாம் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆயிடுச்சு மனப்பாடம் பண்றதுக்கு? 2 வாரம். 2 வாரமா? ஆமா. 2 வாரமா 2 மாசமா? 2 வாரம். 2 வாரத்துக்கு மனப்பாடம் பண்ணிட்டியே? ஆமா சாமி. சரி. இப்ப இவ்வர்த்தம் சக்கரவர்த்தி ஸ்ரீ ஜனகராஜன் ஜனகராஜன் திருமகள் விஸ்வாமித்ரன் தண்டகாரண்ய வாசிகளான ரிஷிகள் திருவடி மகாராஜர் ஸ்ரீ நந்தகோபர் ஸ்ரீ விதுரர் பிள்ளையுரங்கா வில்லிதாசர் தொடக்கமானவர்கள் பக்கத்திலே காணலாம். இந்த சரண சப்தம் ரக்தாவையும் கிரகத்தையும் காட்டப்படுவதே ஆகிலும்
இவ்விடத்தில் உபாயத்தை காட்டுகிறது. கீழோடே சேர வேண்டுகையாலே வட்டம் முடியுமா? இந்த சொன்ன சப்தம் ரட்சிதாவையும் விகத்தையும் உபாயத்தையும் காட்ட கடவதேயாகிலும் இவ்விடத்தில் உபாயத்தையே காட்டுகிறது இந்த சரண சப்தம் அப்படின்னு தெரியுது. சரி, இப்படி இவை இத்தனையும் சதாச்சாரிய பிரசாதத்தாலே இப்படி சதாச்சாரிய பிரசாதத்தாலே வர்த்திக்கும் போதைக்கு வஸ்தவ்யம் ஆச்சாரிய சந்நிதியும் பகவத் சந்நிதியும் வக்தவ்யம் ஆச்சாரிய வைபவமும் ஸ்வநிகாசிரமம் ஜப்தவ்யம் குரு பரம்பரையும் துவயமும் பரிகிராஹ்யம் பூர்வாச்சாரிய குலகு ஆச்சாரர்களுடைய வச்சனமும் அனுஷ்டானமும் பரித்யாகிரம் அவைஷ்ணவ சகவாசமும் அபிமானமும் கர்த்தவியம் ஆச்சாரிய கைங்கரியமும் பகவத் கைங்கரியமும் பகவத் அபச்சாரமாவது பகவத் அபச்சாரமாவது தேவதாம்சனங்களோடு ஈஸ்வரனை நினைக்கையும் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களில் மனுஷ்ய சுஜாதீயத்தையும் வர்ணாசிரம விபரீதமான உபச்சாரமும் அர்ச்சாவதாரத்தில் உபாதான நிரூபணமும் ஆத்மாபகாரமும் பகவத்ரவ்ய அபகாரமும் கலக்கமானவை. பாகவத அபச்சாரமாவது சொல்லட்டுமா? பாகவத அபச்சாரமாவது அகங்காரார்த்த காமங்களடியாக ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பண்ணும் விரோதம். மறந்து போயிட்டிய? சரி, பரவாயில்ல. தன்னை மாறாடி நினைக்கையாவது தன்னை மாறாடி நினைக்கையாவது தனக்கு சிஷ்யனை நினைக்கை சிஷ்யனை தன்னை ஆச்சாரியன் என்று நினைக்கை சிஷ்யனை மாறாடி நினைக்கையாவது தன்னை சிஷ்யன் என்று நினைக்கை தன்னை மாறாடி நினைக்கையாவது தன்னை ஆச்சாரியன் என்று நினைக்கை சிஷ்யனை மாறாடி நினைக்கையாவது தனக்கு சிஷ்யன் என்று நினைக்கை பலத்தை மாறாடி நினைக்கையாவது துஷ்ட பிரயோஜனத்தையும் சிஷ்யனுடைய உஜ்ஜீவனத்தையும் பகவத் கைங்கரியத்தையும் சகவாசத்தையும் பலமாக நினைக்கை. சொல்லுமா? மந்திரமும் தேவதையும் பலமும் மந்திரமும் தேவத்தையும் பலமும் பலானுபந்திகளும் பலசாதனமும் ஐகிக போகமும் எல்லாம் ஆச்சாரியனே நினைக்க கடவன். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ மந்திரம் சொல்லிட்டு இருக்க, அதே போல இருக்கக்கூடிய பலம் வருது. அந்த பலத்துக்குண்டான ஐகிக போகம், இந்த லோகமோ அந்த லோகமோ எல்லாமே ஆச்சாரம் நினைக்கணும்னு சொல்றது இந்த சூத்திரம். சாஸ்திரம் விதியாதே சாஸ்திரமும் விதியாதே நாமும் அறியாதே இருக்கிற வித்தை சுக்கிருத்தம் என்று நாம் பேரிடுகிறபடி என்ன நாம் என்ன ஈஸ்வரன் என்று கேட்டிருக்கையாயிருக்கும். இதுக்கு அடுத்த சூத்திரம் இவர்த்த விஷயமாக இவ்வர்த்த விஷயமாக ஆழ்வார்கள் பாசுரங்களில் பரஸ்பர விருத்தம் போல சம்பவத்தில் சொல்லுகிற பரிகாரமும் மத்துமுண்டான வக்தவ்யங்களும் விஸ்தர பயத்தாலே சொல்லுகிறோம். பகவதாபி முக்கியம் சுகிருத்தால் அன்றிக்கே பகவதாபிமுக்கியம் சுக்கிருதத்தாலன்னிக்கே பகவத் கிருபையாலே பிறக்கிறது. அத்வேஷம் சுக்கிருதத்தாலே இந்த பல விசேஷத்துக்கு அத்தை சாதனமாக்க ஒண்ணாது. சுவாபிமானத்தாலே
சுவாபிமானத்தாலே ஈஸ்வராபிமானத்தை குலைத்துக் கொண்ட இவனுக்கு ஆச்சாரிய அபிமானமொழிய கதி இல்லை என்ன பிள்ளை பலக்காலும் மரளிச் செய்ய கேட்டிருக்கையாயிருக்கும். பகவத் அவதாரமாவது பகவத் அபச்சாரமாவது சுவாதந்திரியமும் அந்நியசேஷத்துவமும் பகவத் போஜனத்தை விளக்குகையாவது அவனுடைய பகவத் அவதாரமாவது தேவதாந்தரங்களோடு ஒக்க ஈஸ்வரனை நினைக்கையும் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை மனுஷிய சஜாத்திய யதா புத்தியும் வர்ணாசிரம விபரீதம் தெரியுமா? அது சொல்லுமா. பகவத் அபச்சாரமாவது பகவத் அபச்சாரமாவது தேவதாந்தரங்களோடு ஈஸ்வரனை நினைக்கையும் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களில் மனுஷ்ய சஜாத்தியதா புத்தியும் வர்ணாசிரம விபரீதமான உபச்சாரமும் அச்சாவதாரத்தில் உபாதான நிரூபணமும் ஆத்மாபகாரமும் பகவத் திரவியாபகாரமும் தொடக்கமானவை. இதுதான் சாஸ்திரங்களால் திருத்த ஒண்ணாதே. இதுதான் சாஸ்திரங்களால் திருத்த ஒண்ணாதே. விஷயாந்தரங்களிலே மண்டி விமுகராய் போரும் சேத்தனர்க்கு வைமுக்கியத்தை மாற்றி ருச்சியை விளக்கப்படுவதாய் ருச்சி பிறந்தால் உபாயமாய் உபாய பரிகிரகம் பண்ணினால் போக்கியமுமாயிருக்கும். அகாரத்தாலும் மகாரத்தாலும் அகாரத்தாலும் மகாரத்தாலும் ரக்ஷகனையும் ரக்ஷத்தையும் சொல்லித்து சதுர்த்தியாலும் உகாரத்தாலும் ரக்ஷண ஹேதுவான பிராப்தியையும் பலத்தையும் சொல்லித்து உகாரத்தை விவரிக்கிறது. உகாரத்தை விவரிக்கிறது நமசு, அகாரத்தை விவரிக்கிறது நாராயண பதம், மகாரத்தை விவரிக்கிறது சதுர்த்தி நாரபதம் என்னும் சொல்லுவார்கள். தொலைவில்லி மங்கலம் தொழும் என்கையாலே தொலைவில்லி மங்கலம் தொழும் என்கையாலே ஸ்வரூபம் சொல்லித்து வெங்கடத்துறைவார்த்தனமா என்கையாலே உபாயம் சொல்லித்து அந்தி தொழும் சொல் என்கையாலே பலம் சொல்லித்து அவையாவன ஞானானந்த அமலத்வாதிகளும் அவையாவன ஞானானந்த அமலத்வாதிகளும் ஞான சக்தியாதிகளும் வாத்சல்ய சௌஷீல்யாதிகளும் திருமேனியும் காந்தி சௌகுமாரியாதிகளும் திவ்ய பூஷணங்களும் திவ்ய ஆயுதங்களும் பெரிய பிராட்டியார் தொடக்கமான நாச்சிமார்களும் நித்திய சூரிகளும் சத்திர சர்மராதிகளும் திருவாசல் காக்கும் முதலிகளும் கணாதிபரும் முக்தரும் பரமாகாசமும் பிரகிருத்தியும் பத்தாத்மாக்களும் காலமும் மகதாதி விகாரங்களும் அண்டங்களும் அண்டத்துக்குட்பட்ட தேவாதி பதார்த்தங்களும் பரமாகாசமும் பிரகிருதியும் பிரகிருதின்னு சொல்லுவாங்க. பிரகிருதின்ற ஒரு சப்தம். ஓகே, மாசுஷகா நீ உன் காரியத்திலே அதிகரியாமையாலும் நான் உன் காரியத்திலே அதிகரித்துக் கொண்டு போதுகையாலும் உனக்கு சோக்கடிமித்தமில்லை காணென்ன அவனுடைய சோக்கடு விருத்தியை பண்ணி கொடுக்கிறான். ஸ்ரீவச்சன பூஷணத்துக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, தெரியுமா? புருஷகார வைபவஞ்ச தெரியுமா? புருஷகார வைபவஞ்ச சாதனஸ்ய கௌரவம் தத் அதிகாரி கிருத்யமஸ்ய சத்குரூப சேவனம் ஹரிதயாம் ஐதிகீம் குரு ரூபாயதாஞ்ச வச்சனபூஷணே அவதது ஜெகத்குரும் தமாஸ்ரயே. அது சொல்லி கொடுக்கல, சொல்லி கொடுத்தாங்க சுவாமி. மறந்துட்டீங்க? ஆமா சுவாமி. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா சொல்லியிருக்கேன். சரி சரி. இத்தால் பிராட்டிக்கு இருப்பிடமாய்
தாய் பிராட்டிக்கு இருப்பிடமாய் புறப்பிரகாசகமுமாய் சிசுபாலனை மகப்படத்திருத்தி சேர்த்துக் கொள்ளும் திருமேனியை நினைக்கிறது. பசியராயிருப்பார் அட்டசோறும் உண்ண வேணும். பசியராயிருப்பார் அட்ட சோறும் உண்ண வேணும், அடிக்கிற சோறும் உண்ண வேணும் என்னுமா போலே காட்டுக்கு போகிற போது இளைய பெருமாள் பிரியில் தறியாமையை முன்னிட்டு அடிமை செய்ய வேணும், எல்லா அடிமையும் செய்ய வேணும், ஏவிக்கொள்ளவும் வேணும் என்னால் படை வீட்டில் புகுந்த பின்பு காட்டில் தனியிடத்தில் சுயம் பாசத்திலே வைத்தை பெருக்கிறபடியாலே ஒப்பு நின்ன மாட்டாதே. ஒரு திருக்கையாலே சிறுவன் கொத்த குடையையும் ஒரு திருக்கையாலே சிறுவன் சாமரத்தையும் தரித்து அடிமை செய்தார். அப்பா அம்மா இருக்காங்களா? அடியேன் சுவாமி. கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்குமா? அடியேன் சுவாமி. நல்லா சொல்லியிருக்கு. சில சில சப்தங்கள் செய்து குழந்தையா இருக்கிறபடியாலே அந்த நாக்கு சில இடத்த கொஞ்சம் சரியா வளரல. அது இந்த வயசுடைய கோளாறை தவிர அது கற்றுக்கிறதுல ஒண்ணும் தவறு கிடையாது. இன்னும் 2-3 வருஷம் வந்துட்டோம்னா இன்னும் நல்லா வந்துடும், ஸ்பஷ்டமா வந்துடும். நல்லா சொல்லியிருக்கு. பகவானுடைய பரிபூர்ணமான கட்டாட்சம் இருக்கணும், ஆச்சாரிய கட்டாட்சம் பரிபூர்ணமா இருக்கணும். ஆனா இது வெறுமே மனப்பாடம் பண்ணினா மட்டும் போராது, அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அர்த்தத்தை தெரிஞ்சுட்டா தான் மேற்கொண்டு அதை ஓரளவுக்காவது நம்மளால் அனுஷ்டானத்துல கொண்டு வர முடியுன்றது ஒரு அபிப்பிராயமா வரும். அனுஷ்டானம் பூர்த்தியா வராது, இருந்தாலும் அது அனுஷ்டானத்துல கொண்டு வரணுமேங்கிற அபிப்பிராயமாவது நமக்கு வரும். அந்த அபிப்பிராயம் வந்துட்டனாலே போறோம், பகவான் அதை தலை கட்டி கொடுத்துருவார். அதனால அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்க, கலெக்ஷன் கேளுங்க. உங்களுக்கு அப்படி இல்லைன்னா அடியே நெடுதே கலெக்ஷன் இருக்கு, ஸ்ரீவச்சன பூஷணம் பூர்த்தியா, மூச்சுப்படியும் பூர்த்தியா இருக்கு. கீதாச்சாரியன் ட்ரஸ்ட்ன்னு நீங்க போட்டுட்டேன்னா அதுல யூடியூப்ல, ஆனா அது வந்துட்டு கேட்கணும், அது 2-3 பேர்ட்டு கேட்கணும். ஏன்னா அது எல்லாருக்கும் கிடைக்காது, யாருக்கு சமாஷனமா இருக்கோ அவளுக்கு தான் கொடுக்கறதுன்னு வச்சுட்டு இருக்கேன். அதனால நீங்க அது உங்களுக்கு அதை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். கொஞ்சம் பெருசாயிட்டா அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கிரகிச்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்குதான் வந்து குழந்தைக்கு இன்னும் ஒரு குறைஞ்சபட்சமாவது இன்னொரு 8 வயசாவது அதிகமாகும், 8 வருஷமாவது ஆகணும். அதனால்தான் அதுக்கு வந்து குழந்தைக்கு சொல்லி கொடுக்க முடியும். ஏன்னா இப்போது குழந்தைக்கு கிடுக்குன்னு மனப்பாடம் பண்ணிட்டு நல்லா சொல்றது. ஏன்னா நான் வந்து இந்த சப்ஜெக்ட்னு கேட்கல, 3 சப்ஜெக்ட் கொடுத்தா தத்துவம், ஸ்ரீவச்சன பூஷணம், அதற்கு மேற்கொண்டு மூச்சுப்படி, இந்த 3லையுமே நான் மாத்தி மாத்தி கேட்டிருக்கேன். ஓரளவுக்கு எல்லாமே சரியா சொல்லியிருக்கா, ஒரு குறையும் இல்லாம சொல்லியிருக்கா. குழந்தை சில இடத்துல கொஞ்சம் மிரண்டு இருக்கா, அவ்வளவுதானே தவிர பயத்துலதான் இருக்கா, இல்லைன்னா வந்து அவ்வளவுதானே தவிர ஒன்றும் கிடையாது. நல்லா சொல்லியிருக்கா குழந்தை. ஒரு இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சு, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்குங்க, நீங்க வந்து சூத்திரத்தை நீங்க மனப்பாடம் பண்ணலன்னாலும் சூத்திரத்தை தெரிஞ்சிட காலக்ஷேப அதிகாரிகள் எல்லாருமே சூத்திரம் பூர்த்திய மனப்பாடம் ஆயிருக்குமான்னு தெரியாது. காலக்ஷேப அதிகாரி தான். ஆனா அடியனுக்கு பூர்த்தியா சூத்திரம் எல்லாமே மனப்பாடம்னா ஓரளவுக்கு மனப்பாடம் இருக்கே தவிர பூர்த்தியா சொல்லக்கூடிய அளவுக்கு. ஏன்னா இது மட்டும் இல்ல, நிறைய சூத்திரங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அத்தனை ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் 7 வியாக்கியானம் வேற ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் சமமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு அர்த்தம் ஞாபகம் இருக்கும். சூத்திரம் அர்த்தம் சொல்றதுன்னு அதை ஞாபகம் பிரதானம் கொண்டோம்னா உள்ள நம்ம அனுஷ்டானத்தை கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைங்களோட அடியனும் வந்து சந்தை கத்துட்டு அப்படியே இப்பதான் சொல்லி கத்துருக்கோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அர்த்தமும் தெரிஞ்சுட்டு அவளுக்கும் வந்து சொல்லி கொடுக்கலாம் சுவாமி. அர்த்தம் ஏன்னா இது மனப்பாடம் மட்டும் பராது. என்னைக்குமே திருப்பாவை சில பேர்லாம் போட்டி வைக்கிறா, சிறு குழந்தைல போட்டி வைக்க கொஞ்சம் ஜெயிச்சுடுறா, 10 பிரைஸ் எல்லாம் கொடுத்துடுறா. ஆனா அந்த வயசை தாண்டி திருப்பியும் ஒரு 15-16 வயசு வந்ததுக்கு அப்புறம் அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். வெறுமை போட்டியில ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு அது மற்ற விஷயத்துல பண்ற மாதிரி. ஆனா இந்த வயசுல கத்துண்டாதான் அந்த மனப்பாடம் வரும். வயசாயிரத்தி இப்ப மனப்பாடம் பண்றேன்னா அது ஆகவே ஆகாது.
அதனால குழந்தை இப்ப நல்ல வயசுல நல்ல விதமா நல்லா மனப்பாடம் பண்ணிருக்கு. நல்லா அந்த ஆச்சாருடைய கட்டாட்சம் பரிபூர்ணமா கிடைக்கணும். அடியேன் சுவாமி. அதே பகவத் கட்டாட்சம் பரிபூர்ணமா இருக்கணும். அது மேல்கொண்டு குழந்தை நல்லா வளர்ந்து சம்பிரதாயத்துல நல்லா நாளைக்கு ஒரு காலக்ஷேப அதிகாரியா வரணும்னு அந்த பகவான்கிட்ட ஆச்சாரிட்டே பிரார்த்திக்கிறேன். அடியேன் சுவாமி. அனுபவம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்லா சொன்னாமா குழந்தை. அடியேன் சுவாமி. என்ன சொன்ன, ஏன்னா இந்த வயசுல இதெல்லாம் பள்ளிக்கூடம் போறது படிக்கிறது வேறு, இந்த படிப்புன்றது வேறு. இந்த படிப்புல அதை சத்தியை எடுத்துட்டு சத்தியை சொல்லி கொடுத்து அதை கேட்டுண்டு அதை மனப்பாடம் பண்றதுன்றது அவ்வளவு சாமானிய விஷயமே அல்ல. கொஞ்சம் என்ன பண்ணிருக்கு. உன் பேரு என்ன குழந்தை? மதுரவள்ளி ராமானுஜதாசி. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அடியேன் சுவாமி. சந்தோஷம். சொல்லுங்க. அடியேன் சுவாமி. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அவங்களுக்கு? ஏதாவது கேட்குறீங்களா? இல்லை சுவாமி. சந்தேகம் இல்லையானு? சரி, நல்லா சொன்னேன், நல்லா சொல்லிட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் போக 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 இன்னும் அடுத்து இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னு என்ன தெரியுமா? மூச்சுப்படி ஆயிடுத்து, ஸ்ரீவச்சன பூஷணம் ஆயிடுத்து, அதுக்கு மேற்கொண்டு தத்துவத்திரை ஆயிடுத்து, இன்னொன்னு ஆச்சாரியதைன்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அது ஒவ்வொன்றும் பெரிய பெரிய சூத்திரங்கள். முதல்ல சின்ன சூத்திரமா இருக்கும், அப்புறம் ஒவ்வொன்றும் பெரிய பெரிய சூத்திரங்கள். இந்த 4 விஷயங்களுக்கு தான் சம்பிரதாயத்துல மறைநூல் கோயில் 4 அப்படின்ட்டு 4 சாஸ்திரங்கள். அந்த 4 சாஸ்திரமும் 4 சொல்லியிருக்கா. மூச்சுப்படி, தத்தத்ரயம், ஸ்ரீவச்சன பூஷணம், ஆச்சாரிதயம். அதை கூட சொல்லிட்டேன்னா அது கூட மனப்பாடம் பண்ணேன்னு நல்லா இருக்கும். புரியுதா? சந்தோஷம். திருவாய்மொழி அப்புறம் பெரிய திருமொழி அதெல்லாம் சந்தை ஆயிட்டு இருக்கு சுவாமி. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆச்சாரிய ஹிருதயம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போயிட்டு இருக்கேன் சுவாமி. இப்போ சரி, சந்தோஷம். சரியா? நல்லா சமைச்சிட்டியா? दीर्घायुष्मस्तु, सर्वविद्याभिवृद्धिरस्तु, सर्वानुकूल सिद्धिरस्तु, समस्त सन्मंगलानि सन्तु. குழந்தைக்கு என்ன வயசா இருந்தமா? 9 லட்சம். சரி, சந்தோஷமா இருக்க. நீங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சுவாமி. நான் பாத்துறேன் சுவாமி, இருக்குன்னு தெரியல. க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அடியேன் சுவாமி. உத்தரவு.